இந்த வாரம் திரும்பவும் ட்விஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கனி வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் வந்தது. அந்த வாரம் அவங்க தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இந்த வாரமும் வந்து அவங்க எவிக்டட் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து திரும்பவும் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்தது. ஸோ அதனால் அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வாரத்தோட எவிக்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 11 பேர் நாமினேஷனில் இருக்காங்கல்ல. இந்த 11 பேர்லேருந்து யாருமே எவிக்டட் இல்லை இந்த வாரம். ஸோ ஆல் ஆர் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன். ஸோ இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் வீக்ஸில் டபுள் எவிக்ஷன் வந்து இருக்கும். பட் இந்த வாரம் ஏன் நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ஏதாவது ட்விஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.